சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பணிகளை அவர் கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவமனையில் இருந்து கொண்டே முதலமைச்சர் ஸ்டாலின் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் அறிவுறுத்தல் படி மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் அவருடைய பணிகளை கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் நுரையீரல் தொற்று காரணமாகவும் சற்று உடல்நலக்குறைவு காரணமாகவும் நேற்றிலிருந்து மருத்துவமனையில் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்நிலையில முதல்வர் ஸ்டாலினும் அரசு தலைமை செயலர் அவரோட முக்கிய அரசு பணிகள் குறித்து தற்போது ஆலோசனையானது நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள்ல முன்னேற்றம் குறித்த ஆய்வும் தற்போது அது குறித்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அங்கு 3 நாட்கள் ஓய்வு மற்றும் மருத்துவ கண்காணிப்புல இருக்கிறக்காக மருத்துவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்நிலையில மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் அலுவலக பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில இன்று அவர் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களோடு சேர்ந்து அரசு பணிகள் குறித்த ஆலோசனை தற்போது மேற்கொண்டு வராரு. கடந்த 15/7/2025 அன்று தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு தற்போது சிறப்பாக நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதல்வர் அவர் கேட்டறிந்து வர்ற சூழ்நிலையில நேற்றைய தேதி வரை இந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது குறித்து உள்ள அதாவது அந்த மனுக்களுக்கு உள்ள தீர்வுகள் என்னெல்லாம் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்து துறைகள் மூலமும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதா போன்ற விவரங்களை கேட்டறிந்த முதல்வர் தொடர்ந்து இந்த முகாம்கள் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி நடத்தப்பட வேண்டும்னோ முகாம்களுக்கு மனுக்களை அளிக்க வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல் குறித்த அறிவுரையும் வழங்குகிறதாகவும் கூறப்படுது. மேலும் பெறப்படும் மனுக்கள் குறித்து குறிப்பிட்ட காலத்துக்குள் எவ்வித தொய்வுமின்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவுறுத்திருக்கிறதா தற்போது தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.